தமிழ்நாட்டில் திருச்சியில் அமைந்துள்ள திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் பஞ்சபூதங்களில் நீரின் தலம். மனிதர்கள் வருவதற்கு முன் இந்த நிலம் நீரின் அரசன். காவேரி இங்கேதான் சுவாசித்தாள். சிவன் கோயிலுக்குள் இல்லை, இயற்கைக்குள் இருக்கிறார். உயிரினங்களின் அமைதியான வழிபாட்டிலும் அவர் தோன்றுகிறார். இங்கு கல் அல்ல, காலத்தையே உருவாக்கிய சக்தி உள்ளது. சோழர்கள் வந்த காலம் நீரை பாதிக்காமல் கோயில்களை கட்டிய மாபெரும் முன்னறிவு. இங்கு எதையும் மனிதன் உருவாக்கவில்லை, இயற்கையே சிவத்தை வெளிப்படுத்துகிறது. வந்தார்கள். இந்த நிலத்தில் நிரந்தர கோயில் கட்டணம் வேண்டும். அதை தடுக்க முடியாது. நாம் இதை பயன்படுத்தி கட்ட வேண்டும். இங்கே ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாறு, ஒவ்வொரு மனிதனும் ஒரு புராணம். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில். விஜயநகர பேரரசு கில்டியோடு கோபுரங்களும் உயர்ந்து நிற்கார். இதுதான் அகிலாண்டேஸ்வரி அம்மன் சந்நிதி. சோழர் காலத்தில் தனி ஆலயமாக கட்டப்பட்டது. இதுதான் பெரிய சோழர்களின் பொற்காலம். 100 கால் மண்டபங்கள், நீளமான பிரகாரங்கள். சிவன் நீரின் மேலல்ல, நீரின் உள்ளே. இது ஒரு பொறியியல் தவறல்ல, ஒரு ஆன்மீக முடிவு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கோயில்களுக்கு பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. 2000 ஆண்டுகள் கடந்தாலும் இந்த புனித நீரின் ஓட்டம் இன்னும் நின்றதே இல்லை.